குடிச்சு புட்டு எப்படி கிடக்குறான் பாரு. நானும் எழுப்பி எழுப்பி பாக்குறேன், எந்திரிப்பனாங்கிறான். ஏப்பா மூர்த்தி, என்ன எந்திரிடா. எந்திரிச்சு ஏதாவது சாப்பிட்டு படுத்துக்கலாம்ல, என்னது வெறுவத்துல படுத்துக்கணும்? பாத்துட்ட பாத்து பட்டாட்டம் பொன் போல தடை கொடுத்து எழுப்புங்க, வலிக்க போகுது. 24 மணி நேரமும் இந்த மனுஷனுக்கு எங்க கிடைக்குதுன்னே தெரியல. யோ இந்தாயா, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வீட்டுல ஒரு பொட்ட பிள்ளைக்குதுங்கிற நினைப்பு இருந்தா இந்த மாதிரி வந்து கிடப்பியா? சுந்தரி கோபுராதாத்தா, அவன் ராத்திரில இருந்து எதுவும் சாப்பிடல, எழுப்பி ஒரு வாய் சாப்பிட வைமா. போதையில கிடந்தா நீங்க அம்மா நான் பொண்டாட்டின்னு தெரியாம போயிருமா? தினம் குடிச்சுட்டு வந்து என் உசுறு வாங்கினது பத்தாதுன்னு இன்னைக்கு என் மானத்தையும் வாங்கிவிட்டான் பாவி படுபாவி. என்ன சுந்தரி, எதுவும் பிரச்சனையா? அத்தை, நேத்து போதையில நம்ம வீடு நினைச்சு வள்ளி வீட்டுல பூந்திருக்கான் உன் மகன். அட ஆமாத்த, ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சிம்ரன் தான் சொன்னான். வரும்போது நம்ம மூக்காய் பெரியமா, என்ன சுந்தரி உன் புருஷன் வள்ளி வீட்டுக்குள்ள போனானமே அப்படின்னு நக்கலா கேக்குது. எல்லாத்துக்கும் மேல இந்த செட்டியாரு 4-5 பேர் நிக்கிறாளுங்க. அவளுக்கு முன்னாடியே சுந்தரி உன் புருஷனை கட்டி போடுமா, இன்னைக்கு யார் வீட்லயாவது பூந்துற போறாங்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறாளுங்க, எனக்கு அசிங்கமா இருக்குத்த. அட கடவுளே, நான் என்னத்த சொல்லுவேன்? அவன் அப்ப நாட்டுமே மொடா குடிகாரனால இருக்கான். 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்னடா ஆத்தாடி, ஐயோ அம்மா, தலையெல்லாம் வலிக்குதே. விடிஞ்சிருச்சா? விடிஞ்சிருச்சாவா? ஏண்டா பொழுது விடிஞ்சு பொழுது அடை போகுது, விடிஞ்சிருச்சான்னு கேக்குற? அம்புட்டு போத. துறைக்கு விடியறதெல்லாம் எப்படி தெரியும்? குடிக்கிறதுக்கு காசுலாம் தலைவருக்கு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஒரு வேலைக்கு போய் ஒத்த பைசா சம்பாதனை இல்ல. நான் கூலி வேலைக்கு போய் வாங்கிட்டு வர காசை எங்கயாவது ஒளிச்சு வச்சாலும் தோண்டி எடுத்து போடுற. வீட்டுல இருக்கிற அண்டா கொண்டா எதையும் விடுறதில்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அடகு வச்சு குடிச்சு போடுறது. இனிமே என்ன இருக்கு இங்க அடகு வைக்க? இந்த வீடு தான் இருக்கு, அதையும் அடகு வச்சு குடிச்சிரு. நானு அத்தை கௌரி 3 பேரும் நடுத்தருக்கு போயிடுறோம். சுந்தரி, நம்ம ஏண்டி நடுத்தருக்கு போனோம்? இந்த வீடு ஒண்ணும் அவன் பேர்ல இல்ல, என் பேர்ல இருக்கு. என் சம்மதம் இல்லாம விற்கவும் முடியாது, அடகு வைக்கவும் முடியாது. அதையும் மீறி விக்கலாம்னு போனா திருட்டு கேஸ்ல தான் உள்ள போவான். ஏ கிழவி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன் பையன் திருட்டு கேஸ்ல உள்ள போறோம்னு நினைக்கிற? ஏ குண்டச்சி, என்னடி ஒரே குதியா குதிக்கிற? என்னமோ அண்டா வாடகை வைக்கிறான், குண்டா வாடகை வைக்கிறாங்கறியே. ஆமா வச்சேன், உனக்கு என்னப்போ? இது என் வீடு, என் அண்டா என் குண்டா, நான் வப்பேன் குடிப்பேன், உனக்கு என்னடி வருது? என்னமோ உன் ஆத்தா வீட்டுல இருந்து கொண்டாந்து கொட்டி வச்சிருக்கிற மாதிரி பேசுற. ஒண்ணுமில்லாம வந்தவதானே நீ? ஆமாயா, ஒண்ணுமில்லாம வந்தவதான். நான் வரும்போது நீங்களா பன்னீர்ல குளிச்சு பஞ்சமத்தில உறங்கிட்டு இருந்தீங்க பாரு. இருந்த சொத்தை எல்லாம் அப்பனும் மகனும் குடிச்சு குடிச்சே அழிச்சுட்டீங்க. வாயை கட்டி வயிற்ற கட்டி நேரங்காலம் பார்க்காம ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செய்யற வேலைங்கிற வித்தியாசம் பார்க்காம யாரு எந்த வேலைக்கு கூப்பிட்டாலும் ஓடி போய் செஞ்சு கொடுத்து குருவி சேர்த்துற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஒவ்வொன்றும் இந்த வீட்டுல நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன்யா. ஓஹோ, மேடம் என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் நான் சம்பாரிச்சது, உனக்கு எந்த உரிமையும் இல்ல, வெளியே போடா நாயங்கிரியா? எப்பா மூர்த்தி, யாப்பா அப்படி பேசிட்டு இருக்கிற? அந்த புள்ள என்ன தப்பா சொன்னுச்சு? உண்மைதானே சொன்னுச்சு. ஏ கிழவி, ஒழுங்கா போயிரு, எல்லாம் ஒன்னால வந்துச்சு. வசதி இல்லைனாலும் புள்ள குணமா இருக்குதுன்னு நீ தானே இந்த வீணா போனவளை என் தலையில கட்டி வச்ச. ஆளையும் முகரங்களையும் பாரு. சை, வீட்டுக்கு வந்தா நிம்மதியே இருக்க மாட்டேங்குது. சுந்தரி, நீ ஏன் இப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்து இருக்கிற? அவன் கிடக்குறான், அவன் ஒரு பைத்தியக்காரன். குடிச்சுட்டா என்ன பேசணும்னு தெரியாம பேசுறான். போய் வேலை பாரு போ. மாமா, அட வா தாமர, எங்கேயும் இன்னும் காணுமேன்னு இப்பதான் நினைச்சேன், வந்துட்ட. ஆமா ஆமா வாங்க, வந்து கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் போய் வேலை செய்யுங்க. இந்தா வரேன். சாப்பிட கூப்பிட்டா மட்டும் பட்டுன்னு வரமாட்டீங்களே நீங்க? ஏன் பிள்ளை, வேலை செஞ்ச கையோட அப்படியேவா வருவாங்க? கைய கால அலம்பிட்டு வர வேணாமா? சரி சரி, பேசினது போதும், கஞ்சி குடிங்க. பழைய சோத்துல தயிரை ஊத்தி கரைச்சு குடிச்சாலே தனி ருசிதான். அதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு குடிக்கும் போது அமிர்தமா இருக்கு தாமர. ஆமாமா, ருசியாத்தான் இருக்கும். அப்புறம் தாமர, ஸ்னேகா காலேஜ் கிளம்பிட்டாலா என்ன? அட இன்னைக்கு காலேஜ் லீவா பாத்துக்கிறேங்க. நான் வயலுக்கு கிளம்புற நேரத்துல நாங்களும் தான் வருவோம்னு ஒத்த கால நிக்குதுங்க. அங்க பாருங்க உங்க பிள்ளைகளும் தங்கச்சியும் என்ன பண்றாங்கன்னு. சௌமியா,
கொஞ்சம் சிரி, ஏன் உருன்னு மூஞ்சி வச்சிருக்க? வெரி குட். பச்சை பார்த்ததும் போட்டோ பிடிக்கிறாங்களாக்கும். அட ஏமாமா நீங்க வேற, இங்கன்னு இல்ல வர்ற வழியில எங்க பார்த்தாலும் போட்டாவா பிடிக்கிறாளுங்க. ஒரு மரத்தை பார்த்தா நின்னுக்கிறாளுங்க, செடியை பார்த்தா நின்னுக்கிறாளுங்க. இவங்க 3 பேத்தையும் இழுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஸ்னேகாவுக்கு படிப்பு முடிய இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. முடிஞ்சதும் ஒரு நல்ல வரனா பார்த்து பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும் தாமரை. ஆமா மாமா, பிள்ளைக்கு வயசாயிட்டே இருக்குல்ல. ஏன் தாமரை, நம்ம பவித்ராவும் ஸ்னேகாவும் ஒரே வயசு தானே? எங்க ஒரே வயசு? பவித்ரா ஒரு வருஷம் பெரியவல்ல. அப்போ பவித்ராவுக்கு தான் முதல்ல கல்யாணத்தை முடிக்கணும். தங்கச்சி கல்யாண பேச்சு எடுத்ததும் என் பொண்டாட்டி முகம் வாடி போச்சு. என்ன விஷயம்? மாமா, எங்க அம்மா என்ன சும்மா பார்க்க வந்தாலே ஏதோ அள்ளிக்கிட்டு போக வந்த மாதிரி அத்தை பேசுவாங்க. இதுல பவித்ரா கல்யாண வேலையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொத்தே அழிஞ்சு போற மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருமாமா. அவ கல்யாணம் எப்போ எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கட்டும். ஏன் தாமரை, மாமா இருந்திருந்தா நேரத்துக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருப்பாரு இல்ல? அவருக்கு அப்புறம் அவர் மருமகன் நான் தானே அவர் இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும். அம்மா என்ன பேசினாலும் சரி, பவித்ராவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறோம், சிறப்பா கல்யாணத்தை முடிக்கிறோம். பிறந்த வீட்டில் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு பொண்டாட்டி அடிச்சு துரத்துறவனும், மாமனார் வீட்டில் அவ்வளோ செய்யலை இவ்வளோ செய்யலைன்னு பிச்சு பிடுங்குறவனும் அதிகமாக இருக்கிற அந்த காலத்தில் ஆம்பளை இல்லாத வீடு எப்படியோ போகட்டும் நமக்கு என்னன்னு நினைக்காம எடுத்து பார்க்கறதுக்கும் ஒரு நல்ல மனசு வேணுமாமா. அதில் நீங்கள் ஒசந்து நிற்கிறீங்க. உன்னை போல ஒரு தரனா பார்த்ததே இல்ல, உசர பார்த்து வானங்கூட குருகுமே. அடடே வாடா அப்பு, சௌமியா வா. ஸ்னேகா இன்னைக்கு லீவாமா? ஆமாண்ணா. வீட்டில் போர் அடிக்குதுப்பா, அதான் அம்மா வயலுக்கு கிளம்பும் போது நாங்களும் ஜாலியாக கிளம்பிட்டோம். அப்பா நாங்க அங்கெல்லாம் நின்று போட்டோ எடுத்தோமே. சரிப்பா சரிப்பா. தாமரை, பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பு, வெயில் வந்துருச்சு பாரு. சரி மாமா, வாங்கப்பா போவோம். காலையில எந்திரிச்சு இப்படி வாக் போறது நல்லாதான் இருக்கு இல்ல? ஆமாண்டி அத்தா, நல்லாதான் இருக்கும். ஏன்னா உங்க அண்ணனுக்கு கஞ்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. என்னடா சிரிப்பு? அடியை தாமரை, என்னங்கடி எல்லாம் குடும்பமா கிளம்பிட்டீங்க? வாடி சிம்ரனே, மாமனுக்கு கஞ்சி கொண்டு போயிட்டு வரேன். இந்த பிள்ளைங்க எங்களுக்கும் லீவு, நாங்களும் வரேன்னு வச்சுக்க, அதான் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு வரேன். பூமாரி, என்ன வீட்டு பக்கமே வரமாட்ற? இங்க வா. அத்தை. அப்புறம் என்ன ஸ்னேகா, காலேஜ்லாம் எப்ப முடியுது? இன்னும் 2 மாசம் இருக்கா நீ? தாமரை, சீக்கிரம் வீட்ல எதுவும் விசேஷம் பண்ணுங்கடி. நல்ல சோறு தின்னு ரொம்ப நாளாச்சு. அப்ப நீ சமைக்கிறது நல்லா இல்லன்னு நீயே ஒத்துக்கறியா? அடியை, நான் கிண்டி வைக்கிறது தாண்டி சோறு. நீ உங்க அப்பனும் தின்னா தின்னுங்க, இல்ல வெளியே கடையில போய் வாங்கி தின்னுங்க. அதுவே பெட்டர். அடிப்பாவி, எனக்கு வில்லி வேற யாரும் இல்லடி. பாத்தியா தாமரை, இத்துணூண்டு இருந்துகிட்டு என்ன பேச்ச பேசுது பாரு. அடி விடுறி, அதுதான் சின்ன பிள்ளை பேசுதுன்னு நீயும் பேச்சுக்கு பேச்சு மல்லு கட்டிட்டு இருக்கிற. இதா தாமரை சின்ன புள்ள, நீ வேணா கூட்டி கொண்டு போய் 1 மணி நேரம் வச்சிருந்து பாரு, அப்புறம் தெரியும் என் கஷ்டம். சரி வாங்கடி போவோம். எங்கேயும் போனவளுகள் இன்னும் காணாம அந்த கிளவி வேற கத்த ஆரம்பிச்சிரும். யா தாமரை, அந்த அத்தைக்காரி வாய ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுருமா? அடியே கம்முனு வாடி, யாருக்கு அதுல விழுந்து தொலை போகுது.